மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து இச்சிறப்பு திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. அதன்படி மாண்புமிகு வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று நசியனூர் அம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமினை நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் ப. செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே.இ. பிரகாஷ், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார், பெருந்துறை வட்டாட்சியர் ஜெகநாதன், நசியனூர் பேரூராட்சி தலைவர் மோகனப்பிரியா லோகேஸ்வரன், துணைத் தலைவர் பி. பத்மநாபன் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மோகனப்பிரியா லோகேஸ்வரன், தலைவர், நசியனூர் பேரூராட்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, வீட்டு வசதித்துறை அமைச்சர்களின் ஆணைக்கிணங்க, மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவுறுத்தலின்படியும் உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் நசியனூர் பேரூராட்சியில 2வது முறையாக நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப சிறப்பா நடந்திருக்குது. இப்ப வரலும் 448 மனுக்களும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 228 மனுக்களும் வந்திருக்குதுங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. மக்கள் நல்ல திருப்தியா எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் முடிஞ்ச வரலும் எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய கூட்டம் இருந்தது. அதே போல இது 2வது முறையாக நசியனூரில் போட்டுள்ளோம். இதில் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம், மகளிர் உதவித்தொகையும் மற்றும் ஆதார் கார்டு மற்ற எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளும் நல்ல முறையில் நடந்தது. மக்கள் திருப்தியுடன் செல்கிறார்கள். நாங்கள் அனைவரும் நல்ல முறையில் கலந்து கொண்டோம். எம். ஞானதீபம், நசியனூர் பேரூராட்சி உறுப்பினர்.